எனக்கு நீங்க பாருங்க, சுந்தர்சி என்ன பேசுற முதல் விஷயமே ஆதாயத்தை பத்தி எதுவும் பேசல, கரையை பத்தி பேசுறான். அண்ணே ரோட்டை பாருங்க ஏன் சரியில்லை, அண்ணே பாதாள சாக்கடையை பாருங்க ஏன் சரியில்லை, அண்ணே குடிக்கிற தண்ணியை பாருங்க ஏன் சரியில்லை. இத்தனை ஆண்டு காலமாக குடிக்கிற தண்ணி கூட சுத்தமா இல்லை. ஏன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் 4 கோபுர வீதியை சுற்றி வந்தீங்கன்னா கூட கிழக்கு தெற்கு கோபுர பக்கத்துல போனீங்கன்னா மனித மலம் போகக்கூடியதெல்லாம் உடைந்து வெளியே வருது. நல்ல மழை பெஞ்சதுன்னா அது வெளியே வரும் அளவுக்கு மிக மோசமாக மதுரை வைத்திருக்கிறார். அண்ணன் பிடிஆர் அவர்களை கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, இதுவரைக்கும் நான் எனக்கு எதிராக போட்டியிட்ட ஒரு வேட்பாளருடைய பேரை கூட நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அப்படின்னா அவர் மிராஸ்தாரர், அவர் ஜமீன்தார், அவர் முதலாளி, அவருக்கு எதிராக போட்டியிட்டவருடைய பேரை கூட உச்சரித்ததில்லை என்று உட்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு பிடிஆர் அவர்கள் முதலாக சுந்தர்சியனுடைய பேரை சொல்லி எனக்கு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்ன தெரியுதுங்க? உங்களுடைய குரலாக அண்ணன் சுந்தர்சி இருக்கிறார், மதுரை மக்களுடைய குரலாக இருக்கிறார். நீங்க பேச வேண்டியது அவரு பேசுறார், நாங்க பேச வேண்டியது அவரு பேசுறார். ஐயா, நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தாய்மார்களே, இந்தியால 10 லட்சம் பேருக்கு இருக்கக்கூடிய மாநகரம் 40 நகரம் இருக்கு. 40 நகரம் இருக்கு, 10 லட்சத்துக்கு மேல வசிக்கிறவங்க. 40 நகரத்திலும் சுத்தத்துல கடைசியாக வந்திருக்கக்கூடிய நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா மதுரை மாநகரம். என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? ஒரு குப்பை நகரமாக மாற்றி வச்சிருக்கிறார். 40 நகரங்கள் 10 லட்சம் பேருக்கு மேல வசிக்கக்கூடிய 40 நகரத்துல மத்திய அரசு நடத்தக்கூடிய சர்வேல குப்பையில கட்ட கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு நகரம் மதுரை மாநகரம். எப்படி இப்படி ஆச்சுங்க? இங்க இருக்கக்கூடிய மேயர்லாம் யாருங்க? அருமை சொந்தங்களே, ஒரு போட்டோவை நான் காட்டுறேன். எல்லாருமே போட்டோ காட்டுறாங்க, நானும் போட்டோவோட இன்னைக்கு வந்திருக்கிறேன். சுந்தர்சி என்னோட காட்ட வேண்டும். இந்த போட்டோ இருக்கிறவர் யாருங்க? அருமை சொந்தங்களே, நீங்க பாருங்க. இந்த போட்டோ இருக்கக்கூடியவங்க யாரு? 3 பேர் இருக்கிறார். ஒருத்தர் பிடிஆர் இருக்கிறார் தெரியுது, இன்னொருத்தர் உதயநிதி ஸ்டாலின் தெரியுது, இன்னொருத்தர் யாருங்க? 3வது நபர் யார்? மதுரை மேயருடைய கணவராக இருக்கக்கூடிய பொன் வசந்த். இத்தனை காலமாக பிடிஆர் என்ன சொல்றாரு? எனக்கும் மாநகராட்சிக்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கும் மாநகராட்சிக்கு சம்பந்தம் இல்ல, மாநகராட்சி மோசமாக இருந்தால் நான் எப்படி எம்எல்ஏவாக பொறுப்பேற்க முடியும் என்று சொன்னார். அருமை சொந்தங்களே, இவருடைய கைத்தடி, இவருடைய அடியாளாக இருப்பவர்கள் இந்த பொன் வசந்த் மதுரை மேயருடைய கணவராக இருந்தார். மதுரை மேயர் என்ன பண்ணாங்க? 2022 பொறுப்பேற்று அக்டோபர் 2025 பதவியிலிருந்து வெளியே வந்து மதுரைக்கு இன்னைக்கு ஒரு மேயர் கூட கிடையாது. ஏன் மேயர் இல்லைங்க? 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததற்காக மேயர் ராஜினாமா செய்து மேயர் இல்லாத ஒரு மாநகரமாக மதுரை இருக்கு. என்ன ஊழல்? சொத்து வரி உயர்த்தினாங்க. எப்படி உயர்த்தினாங்க? 25% 100% உயர்த்தினாங்க. இந்த மதுரை மேயருடைய கணவர் பொன் வசந்த் ஒரு பெரிய ஆளா போய் பார்த்து, ஐயா உங்களுக்கு சொத்து வரி உயர்த்த மாட்டோம், உங்களுக்கு உயர்த்தாம இருக்கிறதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் சைட்ல பணம் கொடுங்க. பணத்தை வாங்கி 200 கோடி ரூபாய் மோசடி செய்து சொத்து வரியை நம்மை போல் சாமானிய மனிதர்களுக்கு ஏற்றுறாங்க, பெரிய முதலாளிகள் ஏற்றல. அதுல வந்துடக்கூடிய ஊழல் மட்டுமே 200 கோடி ரூபாய். அதனாலதான் மதுரை மேயருடைய கணவர் பொன் வசந்த் ஐயா அது மட்டுமில்ல, கைது செய்யப்பட்டார்கள். இன்னும் அடுத்த கம்பெனி பாருங்க, கைது செய்யப்பட்டார். ஐயா மத்தவங்க எல்லாம் கைதானா 6 மாசம் 1 வருஷம் ஜெயிலில் இருப்பாங்க. ஆனா இந்த பொன் வசந்த் மட்டுமே காவல்துறை ஆகஸ்ட் மாசம் கைது பண்ணும், அக்டோபர் மாசம் வெளியேற்றும். நீங்க எல்லாம் கோபத்தில் இருக்கிறீங்க, உங்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக மதுரை மேயருடைய கணவரை கைது செய்து ஆகஸ்ட்ல கைது செய்து அக்டோபர்ல வெளியே வந்தார். அதுக்கெல்லாம் சுந்தர்சி என்ன கேட்கிறார்? சுந்தர்சி என்ன வேற என்ன கேட்கிறார்? ஐயா இவ்வளவு பேசுறீங்களே, மக்களுக்கான அடிப்படை விஷயத்தை ஏன் செய்யவில்லை என்றுதான் கேட்கிறார். வேற என்ன கேட்கிறாரு? உங்களுடைய குரலாகத்தான பேசுறார். இதை பத்தி என்ன? ஒரு வெளியூர்ல இருந்து வந்துட்டாரு. ஐயா மதுரை நகரத்துக்குள்ள வந்து ஒருவன் தன்னை மதுரைக்காரன் என்று சொன்னால் அது உங்களுக்கு பெருமை, எனக்கு பெருமை, எல்லோருக்கும் பெருமை. நான் பார்க்கிறேன், உங்களுடைய நகரத்தில் ஒரு மனிதன் வந்து உங்களை தந்தை தாயாக சகோதர சகோதரியாக ஏற்றிக்கொண்டு நீங்கள் எப்படி வாழ்றீங்களோ அதே போல தன்னை மாற்றிக்கொண்டு உங்களுக்காக உழைப்பதற்காக ஒரு மனிதர் மதுரை மாநகரில் மத்திய தொகுதியில உங்களுடைய வேட்பாளர் என்று கொண்டிருக்கிறார். ஐயா பிடிஆர் அவர்களே, நீங்க உள்ளூர்காரர் சொல்றீங்க. என்னுடைய தந்தையார் மிகப்பெரிய மனிதர், அவரை பத்தி நாங்க யாரும் தப்பா பேச மாட்டோம். அற்புதமான மனிதர், மதுரைக்கு நிறைய செஞ்சிருக்காருங்க, அவரை பத்தி யாரும் தப்பா பேச மாட்டோம். நீங்க அமெரிக்காவில் இருக்கும்போது அமெரிக்காக்காரன் சொன்னீங்க, லேமன் பிரதர்ல இருந்தீங்க, பஃபலோ பல்கலைக்கழகத்துல படிச்சீங்க, அமெரிக்காவில் எல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக அமெரிக்காவில் நீங்க திருமணமே செஞ்சுக்கிட்டீங்க. நாங்க யாரும் தவறாக சொல்லல. அப்பவெல்லாம் நீங்க அமெரிக்காக்காரன், ஆனா இந்தியாவிற்கு அரசியலுக்கு வந்த பிறகு நீ மதுரைக்காரன். அங்க சுந்தர்சி என்ன மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று மதுரை மாநகரத்துக்கு மத்திய நகரத்துக்கு வந்தா வெளியூருக்காரன். என்னங்கய்யா நியாயம்? இது என்னங்கய்யா நியாயம்?
என்னங்க நாயம்? நீங்களே சொல்லுங்க, மதுரை மக்களை நீங்களே அந்த நாயத்தை சொல்லுங்க. இவர் பேசுவது உங்களுடைய குரலாக மதுரை நகரத்தை சுத்தப்படுத்த வேண்டும், அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ண நினைச்சு கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு பிடிஆர் அவர்கள் பாருங்க, கடந்த 2 நாட்களாக அண்ணன் பிடிஆர் அவருடைய மனம் சமமா இல்ல. இந்த ட்விட்டர்னு சொல்லிட்டு நம்ம செல்போன்ல இருக்கும், பாதி நேரம் அதுலதான் இருக்காரு, பாதி நேரம் எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க எத்தனை பேர் ட்விட்டர்ல இருக்கிறீங்களோ பாருங்க. நேற்று ஒரு 3 ஜேர்னலிஸ்ட் நம்முடைய நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க பாருங்க, பத்திரிகை நண்பர்கள். அவங்க வந்து பார்த்துட்டு, ஆமா மதுரை மத்தியில மாற்றம் வரப்போகுது, மதுரை மத்தியில மாற்றம் வரப்போகுது, மக்கள் எல்லாம் மாற்றம் கேட்கிறாங்க போட்டாங்க. ஏழு பத்திரிகையாளரையும் புடிச்சு ட்விட்டர்ல எப்படி நீ சொல்லலாம், நீ பிஜேபி புரோக்கர், எப்படி நீ சொல்லலாம், நீ ஏசி சண்முகன் பணம் வாங்கி இருக்கிற, நீ மோடி பணம் வாங்கி இருக்கிற, நீங்க எல்லாம் புரோக்கர். காலையில இருந்து நம்முடைய அருமை சகோதரி குஷ்பு சுந்தரக்காக காலையில இருந்து வம்பிழுத்துட்டு இருக்காரு. அண்ணா தயவு செஞ்சு பிடிஆர் அண்ணா, இந்த ட்விட்டர்ல நேரம் செலவு செய்வதை விட உதயநிதி ஸ்டாலின் இன்ஸ்டாகிராம்ல மிட் நைட் வரைக்கும் அவரு உட்கார்ந்திருப்பார். இவர் எப்ப பார்த்தாலும் ட்விட்டர்ல யாரு என்ன பதில் சொல்ல, வேலைங்களா அரசியல்வாதி வேலையா, மக்கள்கிட்ட வீட்டுக்கு போய் ஓட்டு கேளுங்க, என்ன செஞ்சதுன்னு சொல்லுங்க. அதை விட்டு ட்விட்டர்ல உட்கார்ந்து அக்கா குஷ்பு சுந்தர் அவர்களை திட்டுவது, யாராவது பத்திரிகையாளர் வந்து மதுரை மத்தியில மாற்றம் வருதுன்னா அவர்களை பிடித்து திட்டுவதை முழுநேர வேலையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களை இது மட்டும் இல்ல, அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அகங்காரமா தான் பதில் பேசுவார், அகங்காரமா தான் பேசுவார். ஆனா ஏன்னா மதுரை இல்ல, நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, ஐயா அப்பா யாருன்னு தெரியும், நான் கேட்கவே இல்லை. ஏன் மதுரைக்கு செய்யல, எங்க குடும்பம் யார் தெரியுமா, இதையத்தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள். நான் யார் தெரியுமா, முத்துவேல் கருணாநிதி மகன். ஐயா நீங்க கருணாநிதி பையன் நாங்க யாராவது சொன்னோமா, நாங்க யாரும் சொல்லவே இல்லை. எதற்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மதுரைக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க அது பதில் சொல்லுங்க, மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க பதில் சொல்லுங்க. நீங்க 2 முறை 10 ஆண்டு காலம் மதுரை மத்தியினுடைய 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, என்ன செஞ்சீங்கன்னு அவர் கேட்டார், வேற என்ன புதுசா கேட்டார், நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு அப்ப புரியல, தமிழகத்தினுடைய 2 சூப்பர் ஸ்டாரை வைத்து ஒரு படத்தை இயக்க வேண்டிய பொறுப்பு வந்து இவருக்கு. எனக்கு அன்னைக்கே வேண்டாம்னு சொன்னார், இன்னைக்கு தான் புரிஞ்சது. ஒருவேளை உங்களிடம் போட்டியிட வேண்டும் என்பது அப்பவே தீர்மானித்து நேரம் எங்கே கொடுக்க வேண்டும் என்பதை சரியாக முடிவு செய்து நீங்க சொல்லுங்க. ஒரு ரஜினி சாரையும் கமல் சாரையும் வச்சு படத்தை இயக்கணும்னா யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களாங்கம்மா? ஒரு சினிமா டைரக்டர் நம்பர் 1 நம்பர் 2 2 பேருக்கு வச்சு, 2 பேருமே நம்பர் 1 தான், 2 பெரிய தலைவர்களை வைத்து ஒரு சினிமா படத்தை இயக்க வேண்டும் என்று வேண்டான்னு ஏன்னு சொன்னாரு எனக்கு புரியலீங்க. அண்ணன் ஏசி சண்முகன் அந்த கூகுளியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ மதுரை மாநகர மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு மனிதன் இன்னைக்கு இங்கே வந்து உங்களுக்காக நின்று கொண்டிருக்கின்றான் என்பதை புரியுது. தாய்மார்களை இதெல்லாம் நீங்க யோசனை பண்ணுவீங்க எனக்கு தெரியும், இதெல்லாம் யோசிச்சுதான் நீங்க வாக்களிப்பீங்கன்னு தெரியும். அதனால் நிச்சயமாக இந்த முறை ஒரு மிகப்பெரிய மாற்றம் இங்கே வரப்போகிறது என்பதை நமக்கு மிக மிக அற்புதமாக நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அம்மா 2வது போட்டோ, ஏன்னா ஒரு போட்டோ போட்டா நான் மார்க்கிங் பண்றேன். 2வது போட்டோ இது பாருங்க, 2வது போட்டோ அம்மா பாத்துங்க. இதுல 2 பேர் இருக்கிறாங்க, இலக்குவன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஜெய்பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த ஜெய்பாலாஜி யாருன்னா பிடிஆர் அவருடைய உதவியாளரா இத்தனை காலம் இருந்தார். பல கோடி ரூபாய் கொள்ளையடித்ததற்காக அவரை பேரை பயன்படுத்தி டெண்டர்ல கொள்ளையடித்ததற்காக இந்த ஜெய்பாலாஜியை பதவி விட்டு நீக்கிட்டாங்க. இலக்குவனும் அதே செய்ததற்காக இன்னைக்கு இந்தியா விட்டு வெளியே ஓடி போயிட்டார். இலக்குவன் இந்தியாவில கிடையாது. 2 பேர்த்த கூட வச்சுக்கிட்டு சுத்தத்தை பற்றி இவரு நம்ம கிட்ட பேசுறாரு. பல காவல்துறை நண்பர்கள்ட்ட நான் கேட்கிறேன், ஐயா இலக்குவன் இந்தியா போனார், நீங்க தொடர்பில்லையா? அண்ணன் பிடிஆர் அவர்களே பதில் சொல்லுங்க, இலக்குவன் எங்க போனார், ஜெய்பாலாஜி எங்க போனார்? முதல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்க சுத்தம் பண்ணிட்டு அண்ணன் சுந்தரிசி அவர்களை பற்றியோ இன்னொரு பற்றி பேசுவதற்கு நீங்க அரசியலுக்கு வாங்க அருமை சொன்னங்களே. இவர்கள் அவர்களுக்கு கூட உதவியாகும். அவரை வைத்து பணம் சம்பாதிப்பதை முழுநேர வேலையாக வைத்திருந்தார். ஐயா பிடிஆர் அவர்கள் மறுபடியும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், இந்த சேவை செய்ய ஒருத்தர் வந்திருக்கிறாங்கன்னா கேட்ட கேள்விக்கு பதில். அது மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்தவரை அந்த கோவிலுடைய பரம்பரை ட்ரஸ்டியா நீங்க தான் இருக்கிறீங்க, நீங்க தான் இருக்கிறீங்க, உங்களுடைய குடும்பம் தானே பரம்பரை ட்ரஸ்டி. இவரே கேட்கிறாரு, ஐயா கோயிலுக்கு போறவங்க ஒரு பாத்ரூம் வேணும், ஒரு டாய்லெட் வேணும், போற ரோடு சுத்தமா இருக்கணும், குப்பை இல்லாம இருக்கணும், அதை பார்த்து விட்டு மீனாட்சி அம்மனை தரிசிக்க வேண்டும் என்று ஒரு பக்தனாக கேட்கின்றார். அதுக்கும் பதில் என்னன்னா, நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, என் பரம்பரை யார் தெரியுமா, நாங்கெல்லாம் யார் தெரியுமா? இதெல்லாம் எப்படி சொந்தங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவங்க அப்பா நல்லவருங்கிறதுக்காக இவருக்கு நீங்க 2 முறை ஓட்டு போட்டீங்க எனக்கு தெரியுங்கம்மா. அவருடைய தந்தை நல்லவர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக 2 முறை நீங்கள் வாக்களி, அது போதுங்கம்மா. அப்பாக்காக 2 முறை பையனுக்கு கொடுத்துட்டோம். ஆனால் இந்த முறை மாற்றம் வேண்டும் என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த முறை மதுரை மத்திய தொகுதியில அண்ணன் சுந்தரிசி அவர்கள் இரட்டை இலையில
ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களை மீடியா நண்பர்கள் என் கையில் இன்னொன்று இருக்குது பாருங்க, மீடியா நண்பர்களை பாருங்க. இது மதுரை மெட்ரோவை பற்றி மத்திய அரசு எழுதியிருக்கக்கூடிய கடிதம். இத்தனை நாளா எல்லாம் பொய் சொல்லி சுத்துறாங்க. ஐயா, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மாநில அரசு மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் என்று கேட்கவே இல்லை. நான் சொன்னதை மறுபடியும் நான் சொல்றேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மாநில அரசு கோயம்புத்தூருக்கு மட்டும்தான் மெட்ரோ வேண்டும் என்று கேட்டது. கோயம்புத்தூருக்கு எழுதின கடிதத்துல ஒப்புக்கு சப்பானியா மதுரைக்கு ஒரு மெட்ரோ கொடுங்கன்னு எழுதியிருந்தாங்க. அது எப்படி எழுதியிருந்தாங்கன்னா, இதை ஆங்கிலத்தில் படித்துவிட்டு தமிழ்ல சொல்றாங்க. As regards Madurai Metro Rail project, it is stated the proposal has been examined. As per CMP of the project duly approved by state government, it has been mentioned that the current ridership is justifiable for BRTS. அதாவது மாநில அரசு என்ன சொல்றாங்கன்னா, ஐயா கோயம்புத்தூர் மெட்ரோ வேணும், அப்படியே மதுரைக்கு ஒரு மெட்ரோ கொடுங்க. ஆனா மதுரையில இன்னைக்கு நாங்க போட்டிருக்கக்கூடிய திட்டத்தின்படி மெட்ரோ ஒத்து வராது, எங்களுக்கு பிஆர்டிஎஸ் பஸ் ராபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கொடுங்க அப்படின்னாங்கம்மா. ரோட்ல பஸ் போறதுக்கு மட்டும் ஒரு ரோடு, அங்க யாரும் டூ வீலர்லாம் போக கூடாதுங்கம்மா. அது பேர் பிஆர்டிஎஸ். அகமதாபாத்ல சில ஊர்ல இருக்கு. வேகமா பஸ் போற திட்டத்தை கொடுங்க. இதுதான் இவங்க எழுதின லெட்டர்ல பேரா 5.2.5ல மாநில அரசு எழுதிய கடிதத்துல அவங்க சொல்லவே மதுரை மெட்ரோ சாத்தியம் இல்லை, எங்களுக்கு பிஆர்டிஎஸ் கொடுங்க. ஒப்புக்கு சப்பானியா மட்டும்தான் பேசினாங்க. ஆனா நாங்கள் சொல்லுகின்றோம், மே 4ஆம் தேதிக்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இவர்கள் கொடுத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை திருப்பி எழுதி, அம்மா இந்த ரிப்போர்ட்டை தப்பு, மத்திய அரசு நிராகரிக்கல, இந்த கடிதத்தை அனுப்பி அண்ணன் நீங்க கொடுத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்க, மதுரைக்கு ரைடர்ஷிப்பை மாத்தி கொடுங்க, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை அதிகரிங்க, மதுரையை பொறுத்தவரை மக்கள் தொகை அதிகரிச்சு கொடுங்க, 20 லட்சம் பேருக்கு மேல இருக்கணும், 15 லட்சம் போட்டிருக்கிறீங்க. அருமை சேர்ந்தது அண்ணன் சுந்தர் சேவர்கள் செய்யக்கூடிய முதல் வேலை இந்த ரிப்போர்ட்டை சரியான முறையில மத்திய அரசுக்கு அனுப்பி மதுரைக்கு மெட்ரோ கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. நீங்க ரெக்கார்டு பண்ணிக்க நண்பர்களை, நீங்க ரெக்கார்டு பண்ணி அதே நேரத்தில் இந்த மெட்ரோவை சரியான முறையில கொண்டு வரும். தாய்மார் மெட்ரோல ஏறாங்க, ஒரு நாளைக்கு 80 ரூபாய் கொடுத்து இங்கிருந்து அங்க போனாங்கன்னா மெட்ரோல யாரும் ஏறவே மாட்டாங்க. இல்லைங்களாங்கம்மா, இல்லைங்களாங்கம்மா. அதனால் எங்களை பொறுத்தவரை மெட்ரோவை சரியான முறையில கொண்டு வந்து அதை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா தாய்மார்களுக்கு கொடுக்கணும். அம்மா 20 ரூபாய் ஏறி அங்க இறங்குங்க அப்படி. இன்னைக்கு பெங்களூர் மெட்ரோ தவறான ஒரு திட்டத்தை போட்டு 130 ரூபாய் 160 ரூபாய் ஏறுது. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போனா 130 ரூபாய் பெங்களூர் மெட்ரோ ஆகுது. அது பெங்களூருடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேஜஸ்வி சூர்யா கோர்ட்டுக்கு போயிட்டார். மாநில அரசு மத்திய அரசு மெட்ரோவுடைய ஃபேர்ல ஏத்தாதீங்க, அமைதியா வச்சுக்கணும். இவ்வளவு குழப்பம் செய்து சும்மா அனுப்பிட்டு மத்திய அரசு 14 நவம்பர் 2025 பதில் கடிதம் போட்டிருக்கிறாங்க. ஐயா இந்த ரிப்போர்ட்டுக்கு பதில் ரிப்போர்ட் ஒன்று அனுப்புங்க. 5 மாத காலம் ஆயிடுச்சு. 5 மாத காலம் இந்த ரிப்போர்ட்டுக்கு மத்திய அரசுக்கு பதில் கொடுக்க துப்பில்ல. மாநில அரசு பொய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க, ஏதோ நான் மெட்ரோவை தடுப்பது போல. அருமை சொந்தங்களை இதை உறுதியாக எடுத்துக் கொள்ளுங்கள். மதுரைக்கு மெட்ரோ வந்தே தீர வேண்டும். மதுரை நகருக்கு மெட்ரோ இல்லாம வேற எந்த நகருக்கும் மெட்ரோ இல்லை. மதுரை கோயம்புத்தூர் 2 நகரம் தமிழகத்தினுடைய முதல் 2 நகரத்துக்கு மெட்ரோ வரும். அதையும் ஒரு கட்சியால் செய்ய முடியும், ஒரு கூட்டணியால் செய்ய முடியும் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் முடியுங்க. இவங்கனால ஒரு சின்ன துருமை கூட கிள்ளி போட முடியாது. மேயரே இவங்கனால புதுமையரை போட முடியும், ஒரு குப்பை அல்ல முடியல. இவங்க மெட்ரோ கொண்டு வர போறாங்களா? நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க, மொசப்பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியுமா. இந்த நாட்டு நாய் 4 நாய் கொண்டு வந்து நிறுத்துறாங்கம்மா கிராமத்துல. அந்த நாட்டு நாயோட மூஞ்சி பார்ப்பாங்க, ஓ இந்த நாய் சூப்பர் நாய், இது மொசல பிடிக்கிறத கொடுப்பான். வேட்டைக்கு போறோம், மொச பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியும். அண்ணன் சுந்தர் சி அவர்களையும் மற்ற வேட்பாளர் நிக்க வச்சு பாருங்க, மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சிடும் யார் நமக்கு வேலை செய்ய போறாங்க, யார் மெட்ரோவை கொண்டு வர போகின்றார்கள், யார் மதுரை மத்திய தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக நிற்க போகின்றார்கள். அருமை சொந்தங்களை, அதனால்தான் நான் சொல்லுகின்றேன், நமக்கு மதுரை மத்திய தொகுதியில மாற்றம் வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம். நமக்கு அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய அண்ணன் சுந்தர்சி அவர்கள், இரட்டைலை சின்னத்தில் நிற்கக்கூடிய அண்ணன் சுந்தர்சி அவர்கள் வேண்டும். அருமை சொந்தங்களை, அது மட்டும் இல்ல, சுந்தர்சி என்ன ஏப்ரல் 7ஆம் தேதி பிரச்சாரத்துக்கு போறார். அப்ப மக்கள் கேட்கிறாங்க, அண்ணன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலானே, கம்மியா தான் பண்ணிருக்கீங்க. சுந்தர்சி சொன்னது அப்படியே நான் சொல்றேன். நம்ம பிடிஆர் என்ன சொன்னது அப்படியே சொல்றேன். சுந்தர்சி என்ன பிரஸ் மீட்லயும் சொன்னார், பிடிஆர் சொன்னது அவர் சொன்னது அப்படியே படிக்கிறாங்க. மதுரைக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் நினைத்த எதையும் என்னால் செய்ய முடியவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம்.
ஆனால் அரசியல் இருப்பவர்கள் அதிகம் வெளிப்படையாக பேச முடியாது. அப்ப எதுக்கு எம்எல்ஏவா இருக்கிறீங்க? புலம்பெருக்கா இருக்கிறீங்க. ஐயா, இவர் நல்லா நிதியமைச்சரா நல்லா தான் இருந்தாரு. நானும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இவர் பேசின ஆடியோ ஒண்ணு லீக் பண்ணி விட்டுட்டேன். அந்த ஆடியோல இவர் பாட்டுக்கு 30 நிமிஷம் பேசிட்டே இருக்காரு. ஐயா, நான் பாதி தான் பண்ணேன், 10 நிமிஷம் மட்டும் தான் நான் போட்டேன், 20 நிமிஷம் கிட்ட நான் போடல. அது போட்டா பெரிய அரசியல் பிரச்சனை ஆயிரும். அதுல ஒரு சொல்றாரு, என்ன அவனுக்கு எல்லாம் முட்டாள் பேரு, திமுக பையனும் மருமகனும் 30,000 கோடி சம்பாரிச்சுட்டான் அப்படின்னு இவர் பாட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசின ஆடியோ எடுத்து போட்டேன். உன்னை ஸ்டாலின் ஐயா தம்பி, உனக்கு நிதி அமைச்சர் இல்ல, உன்னை ஐடி அமைச்சர் அங்க அனுப்பிட்டார். அதன் பிறகுதான் இந்த புலம்பலை ஆரம்பித்திருக்கின்றார். மதுரைக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் நினைத்த எதையும் என்னால் செய்ய முடியலனா எதுக்கு அந்த கட்சியில இருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். உங்களால செய்ய முடியல, எதுக்கு திமுக இருக்கிறீங்க? மேயரோட கணவர் உங்க ஆளு ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டாரு, எதுக்கு கூட வச்சிருக்கிறீங்க? உங்களுடைய பிஏ, உங்களுடைய ஆளு ஐடி பையன் எல்லாரும் இன்னைக்கு அப்ஸ்காண்டிங் இருக்கிறாங்க, எதுக்கு நேர்மைன்னு நீங்க பேசுறீங்க? நீங்களே அமெரிக்கால பஃபலோ யூனிவர்சிட்டியில கோல்ட்மேன் சாக்ஸ், மார்கன் ஸ்டான்லி எங்கெங்கயோ போய் அந்த கம்பெனி எல்லாம் திவால் பண்ணிட்டு நீங்க மதுரையும் திவால் பண்ணி கொடுத்தீங்க. நீங்க செம்பரிசி அவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அருமை சொந்தங்களே, நான் ஏன் கடுமையா பேசுறேன்னாங்க, இது போன்ற நல்லவர்கள் வரும்பொழுது புடிச்சு பத்திரமா வச்சுக்கணும். விட்டுட்டோம்னா அப்புறம் அடுத்த நல்லவர் வரமாட்டாங்க. அதனால் மதுரை மத்திய தொகுதிக்கு அருமை சொந்தங்களே, நமக்கு இவர் நிச்சயமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக வரணும். அதே நேரத்தில் இன்னைக்கு ஐயா அக்கா கனிமொழி அவர்கள், நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொய்யா பேசுறாங்க. அவங்க தூங்கும் போது கனவுல வர்றத உண்மை நினைச்சு காலையில மைக் எடுத்து வளர்றாங்க. அம்மா நீங்க சொல்லுங்க, யாருக்காவது சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குதுங்களா? தாய்மார்களை நீங்க சொல்லுங்க. தாய்மார்கள் பொய் சொல்ல மாட்டேங்க, உண்மை மட்டும் தான் சொல்லுங்க. தாய்மார்களை நீங்க சொல்லுங்க. வளைகுடால போர். அம்மா கேஸ் போய் கோபாலபுரத்துல போய் பரிச்சாம கொண்டு வர முடியும்? அது சவுதி அரேபியால இருக்குது, கட்டார்ல இருக்குது, அங்கிருந்து கொண்டு வரணும். இந்தியால கேஸே இல்ல. பாகிஸ்தான்ல 40% பெட்ரோல் விலை ஏற்றி இருக்கிறாங்க, ஸ்ரீலங்கால 30% ஏற்றி இருக்கிறாங்க. ஒரு பைசா பெட்ரோல் விலையை ஏத்தாம உங்களை எல்லாம் மோடி அரசு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டிலேயோ கை காலில் உளுந்து ஒரு எண்ணெய் கப்பலை எப்படியோ கடக்க வச்சு இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து சிலிண்டரை கொண்டு வந்து நீங்க புக் பண்ணோன்னே 8வது நாள் உங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டு நாங்க போயிடறோம். உங்களால செய்ய முடியல, செய்யறவங்களும் ஏன் இப்படி தடுக்கிறீங்க? எங்கேயாவது சிலிண்டர் தட்டுப்பானா? வணிக சிலிண்டர் ஒரு 3-4 நாள் இருந்த பிரச்சனையும் சரி பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம வணிக கடைக்கு போனா எங்கேயாச்சும் பூரி கிடைக்கல. ஆரம்பத்துல பூரினா 2 நாளைக்கு அன்னைக்கு கொஞ்சம் சிலிண்டர் கம்மியா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாமே சரியாயிருச்சு. இவங்களுக்கு பொய்ய பேசணும், ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லணும். சிலிண்டர் இல்லை, நம்முடைய சகோதரிகள் எல்லாம் ரோட்ல நின்று இருக்கிறாங்க. கனிமொழி அக்கா, நீங்க எந்த சிலிண்டரை புக் பண்ணீங்க, எப்ப காஃபி வச்சு குடிச்சீங்கன்னு தயவு செஞ்சு எனக்கு சொல்லு. தயவு செஞ்சு சொல்லு. அக்கௌண்ட் உங்க பேர்ல இருக்குதா? நீங்க போன் பண்ணீங்களா? இல்ல உங்க வீட்டுக்கு சிலிண்டர் வந்ததா? எதுவுமே இல்லை. வீட்டு பக்கமா போயிருக்கிறீங்களா? கனிமொழி அக்கா அவர்களை பொய் சொல்வதை நம்முடைய தாய்மார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், நமக்கு அது வேண்டாம். மதுரை மத்திய தொகுதியில பொய் சொல்லாதே. ஐயா, இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை, அம்மா எய்ம்ஸ் மருத்துவமனை தாமதத்திற்கு மத்திய அரசு எப்படி காரணமே இல்லை. நான் விளக்குறேன் கேளு. ஜெயலலிதா அம்மா எய்ம்ஸ் வேணும்னு கேட்டாங்க, மோடி அம்மையா எய்ம்ஸ் கொடுத்தாங்க. அது மதுரைக்கு வந்துருச்சு. மதுரைக்கு வந்த உடனே கொரோனா வந்துருச்சு. 2 ஆண்டு காலம் 2021 தான் அந்த வேலையை ஆரம்பிக்குது. அதன் பிறகு 2 ஆண்டுகள் நிலமே கொடுக்கல. ஜப்பான்ல இருந்து ஜைகான் ஒரு நிறுவனம் பணம் கொடுக்கணும், 1200 கோடி. அது தாமதமாகி நிலம் கொடுக்காம ஒரு மரத்தை வெட்டுவதற்கு 8 மாச கால ஆச்சு. திமுக அனுமதி கொடுக்கிறாங்க. அம்மா இந்த ஆண்டு அக்டோபர் 2026 எய்ம்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கையில கொடுத்துருவாங்க. அக்டோபர் 2026 உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருப்பரங்குன்றம் மன்னன் ராஜன் செல்லப்பா அவங்க எல்லாம் மேடையில உட்கார்ந்து மோடி ஐயா தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துறாங்கம்மா. டெல்லிக்கு வெளியே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸ். ஆனா இவங்க பண்ண தப்புனால 1200 கோடி ரூபாய் இருந்த திட்டம் இன்னைக்கு 2020 கோடியா உயர்ந்திருக்கு. 820 கோடி ஜாஸ்தியா இருக்கு. அதையும் மோடி ஐயா கையிலிருந்தே போட்டுக்கிட்டார், உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அம்மா இப்ப நம்ம ஏப்ரல் இருக்கோம், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், 6வது மாசம் உங்களுக்கு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து உங்க கையில நாங்க கொடுத்தோம். மதுரை மெட்ரோவை நாம கொண்டு வந்தோம். நாம உங்ககிட்ட கேட்கறது இல்லங்கம்மா, ரெட்டலை சின்னத்தை ஜெயிக்க வைங்க, அண்ணன் சுந்தர்சி அவர்களை மதுரை மத்திய தொகுதியில ஜெயிக்க வைங்க, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நீங்க கொடுங்க. அவ்வளவுதாங்கம்மா. வேற எது? எளியவன் வரட்டும்,
சாதாரண மனிதன் வரட்டும், உங்களுடைய குரல்களை வழிகளை அவருடைய வழியாக பேசும். 2 வாட்ச் கட்டுறவங்க எல்லாம் வேண்டாங்கம்மா. நமக்கு எதுக்கு 2 வாட்ச் கட்டி? எதற்காலும் அதட்டி உதட்டி பேசுறது வேண்டாம். மிராஸ்தாரர் தோரணை வேண்டாம். அரசியல்லாம் மாறிடுச்சுங்க. அதெல்லாம் ஒரு காலம். அதனால்தான் கடைசியாக சொல்லுகின்றேன். நான் ரொம்ப யோசிச்சுதாங்க ஐயா சொல்றேன். பழைய நீதி கட்சியின் வாரிசை தோற்கடிக்க போகின்ற புதிய நீதி கட்சியின் வேட்பாளர் அண்ணன் சுந்தர் சி. ஐயா, பழைய நீதி கட்சி உங்களுக்கு தெரியும். பழைய நீதி கட்சியினுடைய வாரிசு யாருங்க ஐயா? பிடிஆர். பழசு பழசாயிருச்சு, புதுசு புதுசா இருக்கு. பழைய நீதி கட்சியினுடைய வேட்பாளரை தோற்கடிக்க போகின்ற புதிய நீதி கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் சுந்தர் சி அவர்களை மதுரை மத்திய தொகுதியில பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரட்டை இலை சின்னத்துல நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த மனிதன் வெற்றி பெறட்டும். அங்க பாருங்க, மோடி ஐயா, எம்ஜிஆர் ஐயா ஒன்னா நிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றாக இருக்கின்றார்கள். 2 புரட்சி தலைவரும் நம்முடைய உலகத்தினுடைய விஸ்வகுருவும் ஒன்றாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, மாற்றம் வரட்டும். மதுரை மத்தியிலிருந்து ஆரம்பிக்கட்டும். இந்தியாவில நம்பர் ஒன் மாநகராட்சியாக இதை மாற்றி காட்ட வேண்டிய பொறுப்பு அண்ணன் சுந்தர் சி அவர்கள். சுந்தர் சி அவங்க சொல்ல மாட்டார், நான் எம்எல்ஏ, அதை பத்தி மட்டும் கேளு. ஐயா, எம்எல்ஏ தான் கேட்போம். உங்க கார்பரேஷன் கவுன்சில் இருந்தா உங்க பொறுப்பு தான். நீங்க எல்லாம் இப்படியே சொன்னா எம்பியை கேட்டா நான் இல்ல, எம்எல்ஏ கேளு. பிடிஆர் எம்எல்ஏ நான் இல்ல, கவுன்சில கேளு. கவுன்சிலரை போய் கேட்டா வார்டுல போய் வாட்டர் பாய் கேளு. என்னங்க அரசியலாங்கிறது? ஜனநாயகமா? ஆட்சி உங்க ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. ஆனா சுந்தர் சி அவர்களை பொறுத்தவரை மதுரை மத்திய தொகுதியினுடைய முழு பொறுப்பும் இவருடைய பொறுப்பாகத்தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். உங்களை அலக்களிக்க மாட்டோம் என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மேடையின் மீது இருக்கின்றார்கள். நம்முடைய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் அல்ல. புரட்சி தலைவர் ஐயா இருக்கும் பொழுது சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இன்னைக்கும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான மாணவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டுமல்ல, அரசியலை ஒரு புனித ஒரு விஷயமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மனிதர். அவர் கை காட்டிருக்கக்கூடிய அண்ணன் சுந்தர் சி அவர்கள் மதுரை மத்திய தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நம்மோடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி அவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெயலட்சுமி அவர்கள், மாவட்ட செயலர் கார்த்திக் பரமேஸ்வரி, சதீஷ்குமார் அவர்கள், நம்முடைய பிஜேபி தொண்டர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நான் 81 தொகுதி பிரச்சாரம் பண்றேன். அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 50 தொகுதி நான் பிரச்சாரம் பண்றேன். பாரதிய ஜனதா கட்சி 27 தொகுதி பிரச்சாரம் பண்றோம். நம்மை பொறுத்தவரை கூட்டணி என்று வந்துவிட்டால் நாம் எல்லோரும் ஒன்றுதான். பார்க்க கூடாது. எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரிலிருந்து தொண்டன் வரை நாம் இந்தியா முழுவதுமே ஒரு கூட்டணியினுடைய இலக்கணமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரும் அன்பான வேண்டுகோள், இரட்டை இலையை கையில் ஏந்தி மதுரையினுடைய மத்திய தொகுதியில வீடு வீடாக நீங்கள் சென்று அண்ணன் சுந்தர் சி அவர்களுக்கு நீங்கள் வாக்குகளை சேகரித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலிருந்து முடிவு செய்த பிறகு எல்லோரும் களத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் சொன்ன பிறகு அதில் மறுபேச்சு இல்லாமல் எல்லாம் களத்தில் இருக்கின்றோம். மே 4க்கு பிறகு அது நடக்கும். மதுரை மத்தியில அண்ணன் சுந்தர் சி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு உரிமையோடு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். களத்துல வீதியில அடுத்த 10-12 நாட்கள் எந்த வேலையாக இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒத்தி வைத்துவிட்டு அண்ணன் சுந்தர் சி அவர்களோடு களத்தில் இருப்பது மட்டும்தான் நம்முடைய முழுநேர வேலை என்று சொல்லி தாய்மார்களை சந்திக்கணும், இல்லத்தரசுகளை சந்திக்கணும், திருட்டு திமுகவினுடைய தவறுகள் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லி, அதே போல நம்முடைய மண்டல் தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க. பாண்டியலட்சுமி அக்கா, பாலமுருகன், பால்பாண்டி, கணேஷ் பாண்டியன், சிவசங்கர் அவர்கள், சட்டமன்ற பொறுப்பாளர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் சசிராம் அவர்கள், கார்த்திக் பிரபு, கிருஷ்ணன் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமீபத்துல மதுரை கொஞ்சம் ஆடிடுச்சு. மன்னன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் வந்துட்டார். இத்தனை காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தவர், அவருக்கு புரிந்துவிட்டது இந்த தீய சக்தி இனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று அண்ணன் PL மன்னன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய சக்தி மோகன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள், இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அம்மா பகுதி செயலாளர் அவர்கள் அஸ்வின் அண்ணன் இருக்கிறாங்க, பகுதி செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ராஜலிங்கம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். IJK கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய முத்துராஜா அவர்கள் இருக்கின்றார்கள். எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள், பாட்டாளிகள் இருக்கின்றார்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய
வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவராக இந்து மனித மக்களுடைய முகமாக இருக்கக்கூடிய அண்ணன் சிவபிரபாகர் அவர்கள் மூடு இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஐயா ஒரு நல்ல செய்தியை தமிழ்நாடு முழுவதும் கேட்கும். மத்திய பெட்டி என்னும் பொழுது முதல் வாக்கு சுந்தர்சி அண்ணா இரட்டை இலை லீடிங், இரண்டாவது பெட்டி லீடிங், மூன்றாவது பெட்டி லீடிங், மொத்த பூத்தும் லீடிங் என்கின்ற ஒரு பெரிய நற்செய்தியை மதுரை மாநகரத்தினுடைய மக்கள் நீங்கள் கொடுப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு அண்ணன் சுந்தர்சி அவர்கள் உங்களுக்கு அன்பின் இலக்கணமாக உழைப்பாளியாக ஒரு உழைப்பாளியாக உங்களுக்கு பரிசு மிகச் சிறப்பாக தெரியும். அண்ணன் அவர்களையும் தெரியும். இந்த குடும்பத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு நாகரிகமான ஒரு அற்புதமான ஒரு மனிதன் அண்ணன் சுந்தர்சி அவர்கள். அவர்களை நீங்கள் கைவிட்டு விடக் கூடாது என்ற அன்போடு சொல்லி தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வெற்றி சின்னமான இரட்டை இலை, வெற்றி சின்னமான இரட்டை இலை, வெற்றி சின்னமான இரட்டை இலையில வாக்களித்த அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பகுதி செயலாளர் அஸ்வின். Thank you.